வணக்க மக்களே, ஊற வைத்த பாதாமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். நீங்க சாதாரணமா சாப்பிடக்கூடிய பாதாமை விட அந்த பாதாமை ஊற வச்சு நீங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கிய நன்மைகளை தரும் அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவர்களும் குறிப்பிடுறாங்க. இப்போ நீங்க ஊற வச்ச பாதாமை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்க அதில் தோலை நீக்கிட்டு எடுத்துக்கும் போது அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுக்கு கிடைக்கும். பாதாம் பருப்போட அந்த வெளிப்புற தோலை நீங்க நீக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்றத மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதோடைய சருமத்தில் ஒரு விதமான என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அதோடைய சத்துக்கள் முழுமையாக உங்களுக்கு உறிஞ்சப்படுவதையும் செரிமான செயல்முறையையும் வந்து போயிட்டு பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க ஊற வைத்த பாதாமை நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பாதாமை ஊற வச்சுட்டு காலையில் இருந்து வெறும் வயிற்றில் அதோட தோலை நீக்கிட்டு எடுத்துக்கும் போது அந்த பாதாம் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். விட்டமின் பி மற்றும் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதால பாதாம் பருப்பு, இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு புற்றுநோயை எதிர்த்து போராடுவதற்கு கூட உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது மக்களே. ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்பு ஏன் பலருடைய விருப்பமாக இருக்கு, அப்படி என்னென்ன நோய்களை இது குணப்படுத்துது, என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சோகை குணமாகிறதுக்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம் மக்களே. உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கணும் அப்படின்னா ரத்தத்துல சரியான விதத்துல அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் செல்ஸ், இது எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்கணும். ஸோ அதிலும் குறிப்பாக ரத்த சிகப்பணுக்களை வந்து பெருக்கக்கூடிய சக்தி இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு இருக்கு. ரத்த சிகப்பணுக்களை பெருக்குவதன் மூலமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் அதிகரிக்கப்படுது. இதனால அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகள் நமக்கு வராமல் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஊற வைத்த பாதாம் பருப்பை தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. ஸோ ரத்த சோகை பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, அதை குறைக்கணும் அப்படின்னா கூட இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சருமம் உங்களுக்கு பொலிவு பெறுவதற்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து காக்கக்கூடிய கவசமாக நம்மளுடைய மேற்புற தோல் தான் செயலாற்றுதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம எடுத்துக்கும் போது தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தரக்கூடிய ரசாயனங்கள்லாம் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல அதிகமாகவே இருக்கு. இது நம்மளுடைய தோலுக்கு அதிக பளபளப்பு வந்து பாத்தீங்கன்னா தருது. ஸோ அதுக்காக நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடலுக்கு வலு சேர்க்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு மக்களே. ஊற வைத்த பாதாம் பருப்புல அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. இதை நீங்க அதிக அளவு உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது தொடர்ந்து நீங்க உங்களுடைய உடலுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதிகமாக உண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று உங்களுடைய உடலுக்கு அதிக அளவு ஆற்றல், எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு தருது. இதயம் உங்களுக்கு ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ இதயம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் நீங்குவதற்கு, வராமல் தடுக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேட் நிறைந்த உணவுகளை நம்ம அதிகம் உண்றோம் அப்படின்னா இதயம் சம்பந்தமான நோய்கள்லாம் நமக்கு அதிகம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கும் போது இதுல உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள்லாம் கிடையவே கிடையாது. எனவே நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கும் போது நீங்க மற்ற வகையான கெட்ட கொழுப்புகளை எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதையும் உங்களுடைய உடல் இருந்து நீக்கக்கூடிய சக்தி இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கு. ஸோ இதய நோய் போன்ற எந்த விதமான நோய்களுமே உங்களுக்கு வராம இதயம் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்க எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, தீராத மலச்சிக்கலால் நீங்க அவதிப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளும் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நீங்க அதிகமாக சாப்பிட்றதால உங்களுக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. குறிப்பாக இந்த பானிபூரி, மசாலா உணவுகள் இது எல்லாமே உங்களுடைய உடலுக்கு மோசமானது. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்க இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுடைய உணவுகளை நீங்க அதிகமாக சேர்த்து எடுத்துக்கும் போது உங்களுடைய உணவை செரிக்கக்கூடிய தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு இருக்கு. எனவே உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் நீங்கி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குணமாகும். இது நீங்க அதிகம் உண்றீங்க அப்படின்னா உங்களுடைய குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே நீங்க தினமும் இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி 5 to 8 பாதாம் பருப்புகளை ஊற வச்சுக்கோங்க. காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும், முற்றிலும் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். இருக்குது அப்படின்னா கூட கொலஸ்ட்ரால் பிரச்சனை நீங்கும் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கும் போது மக்களே. தினமும் நீங்க 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முதல் பயனே கொலஸ்ட்ரால் குறைவது தான். குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து பார்த்தீங்கன்னா இது குறைய வைக்குது. மேலும் உங்களுடைய உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு தான் பார்த்துக்கொள்ளுது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால உங்களுடைய உடல் எடையை குறைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இப்பெல்லாம் பட்னி கிடக்கிறத விட்டுட்டு நிறைய டயட்டை ஃபாலோ பண்றதை விட்டு உணவிற்கிடையே நீங்க சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடல் எடை ஏறாம கட்டுக்குள்ள இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமாக வைக்கலாம். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றாலும் ஆரோக்கியமான முறையில் நீங்க குறைச்சிக்கலாம். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம். நீண்ட நாட்கள் நீங்க இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்மளாம் நினைப்போம். ஸோ அது நம்மளுடைய பலருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மள அந்த ஆசையை வந்து நிறைவேற்ற விடாம பண்ணிடும். அந்த ஆசையை நிராசையாக மாத்திரும். ஸோ இது போன்ற பிரச்சனை நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க இனிமேல் கவலை பண்ண வேணாம். நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய முகச்சுருக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா போக்கிடும். இந்த ஊற வைத்த பாதாம் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோலுக்கு ஒரு விதமான நெகிழ்வு தன்மையை தரும். ஸோ ஊற வைத்த பாதாம் உடைய எண்ணெயை நீங்க
மேற்கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டத்துடைய அளவு அதிகரித்து உங்களுடைய சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்பையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஊற வைத்த பாதாம் பருப்புடைய அந்த எண்ணெயும் பாதாம் எண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு மக்களே. இப்போ வயோதிகத்தில், அதாவது வயசானவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய அல்சைமர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோயை தவிர்க்கிறதுல பெரும் பங்கு இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு இருக்குது. அப்படின்றதால வயசானவங்களாம் அந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ இருந்தே இளம் வயதிலிருந்தே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிட்டு பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிற்காலத்தில் மூளையானது எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வரது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கும். பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளவின் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் பியும் எல் கார்டினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யுது. இது புத்தி கூர்மைக்கும் உதவுது. நரம்புகளுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்குது மக்களே. ஸோ அதிலும் ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுடைய மூளை நரம்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கும். உங்களை சிந்திக்கக்கூடிய செயல்திறனை அதிகப்படுத்தும். தலைமுடி மற்றும் கர்ப்பத்திற்கு நல்ல பலன் தருவதற்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஊற வைத்த பாதாம் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது மக்களே. ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்க தொடர்ந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுடி உதுதல் குறைபாடு உங்களுக்கு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைச்சு போறது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். பெண்களுக்கு மகப்பேறு காலத்துல சத்து நிறைந்த உணவுகளை நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ அந்த மாதிரி டைம்ல பாதாம் பருப்புகளை கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை சரியான விகிதத்தில் மருத்துவருடைய அறிவுரையின்படி உட்கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கருவிற்கும் நன்மை அளிக்கும். ஸோ வந்து அது தாய் சேய் நலன் ரெண்டுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கும். அதுக்கு வந்து ஊற வைத்த பாதாம் பருப்பை மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஊற வைத்த பாதாம் பருப்பு நட்ஸ் அப்படின்னாலே பலருடைய விருப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் பல நன்மைகள் இருக்குது. உங்களுடைய உச்சம் தலையை முதல் தொடங்கி உள்ளங்கால் வரைக்குமே அனைத்து வகையான உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குமே தீர்வளிக்கக்கூடியது. சிறந்த தீர்வு தரதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக நீங்கள் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். தினமும் நீங்கள் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்றதால கொலஸ்ட்ரால் பிரச்சனை முதல் உங்களுடைய வயது முதிர்வு பிரச்சனை வரைக்கும் எல்லா நோய்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தக்கூடிய சிறந்த மருந்தாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு விளங்குது. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் கால்சியம் அதிகம் இருக்குது. அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல இருக்கு. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், உங்களுடைய சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள் அப்படின்னா முடி சார்ந்த பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, ரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பை கல்கள் இருக்கிறது, இது போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு துணை புரியுதுங்க மக்களே. ஸோ நீங்க 30 கிராம் பாதாம் பருப்புல தோராயமாக உங்களுக்கு எவ்வளவு சத்துக்கள் இருக்குதுன்னு தெரியுங்களா? அந்த 30 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்புல வந்து பாத்தீங்கன்னா கலோரிகள் 163 கிராம் இருக்கு, நார் சத்து 3.5 கிராம் இருக்கு, புரதம் 6 கிராம் இருக்கு, கொழுப்பு ஃபேட் இருக்கு பாத்தீங்களா, அது 14 கிராம் இருக்கு. உங்களுக்கு 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த மருத்துவ நன்மைகள்லாம் கிடைக்கும். நம்ம நிறைய பேர் வந்து நட்ஸ் பற்றின ஆரோக்கியமான தகவல்களை கடந்து வந்திருப்போம். ஸோ அந்த வகையில் நீங்க பாதாம் சாப்பிட்றதை விட ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடியதான். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளிட்ட பல சத்துக்கள் இருக்கிறதால நீங்க தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பாதாமை ஊற வச்சிருங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் வெறும் வயசுல அதை தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. நீங்கள் அது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை தந்து உங்களுடைய பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தும். ஸோ அந்த வகையில் ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.